அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரோட் லேர்னிங்னா என்ன, பிளஸ் கன்செப்சுவல் லேர்னிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அதாவது சயின்ஸ் பகுதியில இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஃபிக் லேர்னிங், சயின்டிஃபிக் டெம்போ போன்ற விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அது என்ன சொல்லுது அப்படின்னு. இங்க வந்து ரோட் லேர்னிங்னா என்ன, கன்செப்சுவல் லேர்னிங்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரோட்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடிப்படையா இருக்கிற ஃபேக்ட், அதுல வந்து உண்மைகளை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஃபேக்ட பத்தி படிக்கிறது தான். எந்த விதமான புரிதல் அப்படிலாம் கிடையாது இதுல வந்து. புரிஞ்சு படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஜஸ்ட் வந்து லேர்னிங் தான் இதுல வந்து. புரிஞ்சு படிக்கிறதுலாம் கிடையாது. இந்த ரோட் லேர்னிங்ன்றது வந்து ஃபேக்ட மட்டும் படிக்கிறது. அதுதான் இங்க சொல்ல வராங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபேக்ட். மெமரைஸ் பண்றது தான். ரிப்பீட்டேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் த மீனிங் அண்ட் கான்செப்ட். ஸோ பொதுவா என்ன கேரக்டரிஸ்டிக்னா ஃபேக்ட், டேட்டு, ஃபார்முலாலாம் மெமரி பண்றது. ஸோ ஷார்ட் டேர்ம் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். லேக் இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் சப்ஜெக்ட்லாம் கிடையாது. கொஞ்சம் குயிக்கா ரீகால் பண்ண இன்ஃபர்மேஷன் அவ்வளோதாங்க மீனிங். கீழே நிறைய நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் டீடைல்ஸ். அது அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். பட் இது கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு ரோட் லேர்னிங்னா என்ன, கன்செப்சுவல் லேர்னிங்னா என்ன. இங்க வந்து பாத்தீங்கன்னா கன்செப்சுவல் லேர்னிங் அப்படின்னும் போது அப்ளைங் த கான்செப்ட், பிரின்சிபல், ஐடியாஸ் டு கெயின் த டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் சப்ஜெக்ட். ஸோ ஐடியா வந்து நிறைய டெப்தா படிக்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. ஒய் ஹவ் அந்த இன்ஃபர்மேஷன் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அது இதை வந்து தான் நம்ம வந்து தமிழ்ல என்னன்னு பார்க்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது லாங் டேர்ம் ரிட்டென்ஷன் இருக்கும். அப்படி நிறைய டெப்தா படிக்கும்போது நிறைய நாளுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ரோட் லேர்னிங் போது நிறைய லாபங்கள்லாம் வச்சுக்க முடியாது. ஏன்னா மேலோட்டமா படிக்கிறோம். டேட் ஃபேக்ட்லாம் படிக்கும்போது நீங்க திருப்பி திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும். டிஎன்பிசிலாம் நிறைய பாதி மேல வந்து திருப்பி திருப்பி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபேக்ட், டேட்டு, ஃபார்முலா, டெஃபினேஷன்லாம் திருப்பி திருப்பி ரீகால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங்னா சில சப்ஜெக்ட்ல நீங்க ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டெப்தா படிக்கிறீங்க, சயின்ஸ்லாம் டெப்தா படிக்கிறீங்க அப்படின்னா பட் அந்த ஃபேக்ட்லாம் மறந்துடும். அந்த கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங், எபிலிட்டி டு கனெக்ட் த ஐடியாஸ், இன்டெப்த் ஸ்டடி அப்படின்றோம். இதெல்லாம் நான் தமிழ்ல பார்க்கலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா பொருள் உணராமல் கற்றல், கருத்தியல் கருத்துணர்ந்து கற்றல் அப்படின்னு பார்க்கிறோம். உணராமல் கற்றல் என்பது அடிப்படை கருத்துக்களை வந்து புரிந்து கொள்ளாமல் அதை அப்படியே வந்து மெமரி பண்றதுதான். ஸோ உண்மைகள், ஃபேக்ட், தேதி, சூத்திரங்கள், வரையறைகள் எல்லாம் மனப்பாடம் செய்வது. ஸோ ஆழமான புரிதல் வந்து இருக்காது. அடிக்கடி குறுகிய கால நினைவுகளை வந்து கொள்ள வேண்டும். ஸோ விரைவாக நினைவுபடுத்தி தேர்வுக்கு வந்து போகணும். அதுதான் இங்க வந்து பார்க்கலாம். அடுத்து கருத்தியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆழமாக புரிந்து கொள்ளுதல், கொள்கைகள், யோசனைகள்ல வந்து இதன் மூலம் ஏற்படும். ஏன் எப்படின்னு கேள்விகள் வரும். நீண்ட காலத்தை தக்க வச்சிருக்கலாம், அறிவை பயன்படுத்தி ஊக்குவிக்கலாம், விமர்சன சிந்தனை, சிக்கலை தீர்ப்பது, அதாவது டிசிஷன் மேக்கிங்கு, ப்ராப்ளம் சால்விங்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா திறன்கள் அதிகமாக வெளிப்படும் பார்க்கலாம். ஸோ நிஜ உலகில ஒரு ஆழமான ஆய்வு நடத்துவதற்கு இது வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்து நன்மை தீமைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உணராமல் இருப்பது வந்து பெரிய மனப்பாடம் செய்வது வந்து திறமையானது அப்படின்னு பார்க்கிறோம். அது ஒரு திறமை தான். ரொம்ப திறமை இருக்குது. அடிப்படை அறிவு, அடிப்படை உண்மைகள் வந்து பயனுள்ளதா இருக்கும். மொழிகள், சில அறிவியல்ல வந்து நினைவு கூறுதல் வந்து அது நமக்கு வந்து பார்க்கும். அது வந்து நினைவு கூறுதல்ல வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கொண்டு வரும். அடுத்து வந்து புரிதல் இல்லாம இந்த விமர்சன சிந்தனை ஊக்குவிக்காது. ஸோ வந்து இன்டெப்தா பண்ணா அடுத்த சிந்தனைகள்லாம் ஊக்குவிக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வுக்கு பிறகு அந்த தகவல்லாம் மறைஞ்சிரும். புதிய சூழ்நிலைகள், புதிய பிரச்சனைகள் ஏற்படும்போது, அவர் இந்த ஃபேக்ட் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதேதான் இங்க கருத்தியல் ஆற்றல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, ஆழமான புரிஞ்சுக்கிறோம். அறிவியல் நீண்ட கால தக்க வைக்க ஊக்குவிக்கிறது. நம்ம வந்து ஏற்கனவே இந்த மேல பேராவுல பார்த்தோம் இல்லைங்களா? அதே தான் இங்க திருப்பி திருப்பி சொல்ல வராங்க. அதுதான் இங்க வந்து உண்மை. அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கும்போது, சூழல்களுக்கு ஏற்ற அறிவை பயன்படுத்தலாம். வாழ்நாள் முழுவதும் கற்றல் முதல்ல டெஃபினிஷன்ல என்ன சொன்னோமோ, அதே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிப்பீட்டா வரும். ஏன்னா அதனுடைய ஆ பன்முகத்தன்மை இப்படிதான் படிக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. இது வந்து அப்படிதான் படிச்சாகணும். ரோட் லேர்னிங் அட்வான்டேஜ் என்ன? டிஸ்அட்வான்டேஜ் என்ன? கன்செப்சுவல் லேர்னிங் அட்வான்டேஜ் என்ன? டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இன்டெப்த்தா படிப்போம். அண்டர்ஸ்டாண்ட் அதிகமா இருக்கும். சேலஞ்சஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ நாட் ஆல்வேஸ் சூட்டபிள் ஃபார் த சப்ஜெக்ட். சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாரி மாத்திக்கலாம். மெமரைஸ் பண்ணதால இந்த யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரோட் லேர்னிங்ல வந்து
ரிப்பீட்டா பண்ணோம். ட்ரில்லிங் இன்ஃபர்மேஷன், ஸோ ஃபிளாஷ் கார்டு, நிமோனிக்ஸ், ரோட் மெமரிஸ் டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குயிஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டீச்சர்ஸ் அண்ட் சென்ட்ரட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெமரைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வந்து கான்செப்ஷுவல் லேர்னிங்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ட்ராக்ஷன் இருக்கணும், டிஸ்கஷன் இருக்கணும், டிபேட் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டி இருக்கும், இந்த கேஸ் ஸ்டடிஸ்லாம் இருக்கும், அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுத்து ஸோ அதான் டெப்தா படிக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ பொதுவாக அசஸ்மெண்ட் எவாலுவேஷன்ஸ் அப்படின்னும் போது அது ரீகால் பண்றது தான். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பண்ணா ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அக்யூரிசி, கம்ப்ளீட்னஸ், ரீகால், லிமிடெட் ஆக்சஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டா ப்ராஜெக்ட் பண்றது, கிரிட்டிக்கல் திங்கிங், அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனை கூட அப்ளிகேபிள் பண்றது தான் இந்த கான்செப்சுவல் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கற்றுணர்ந்து கற்றல், அதாவது கருத்தியல் கற்றல் அப்படின்னு சொல்லிட்டோம். இதைதான் வந்து அணுகுமுறைகள்ல வந்து முறைகள், பிளாஷ் கார்டுகள், நினைவூட்டல் சாதனங்கள், கருத்தியல் என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணோம். மதிப்பீடு என்பது வந்து குறிப்பிட்ட நினைவுபடுத்துவதில் வந்து சோதனைகள் வந்து தேர்வுகள் அடிக்கடி பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுதான் இங்க சொல்ல வராங்க. கேள்வித்தாள்கள்லாம் கோடிட்டு இருக்கு, நிரப்பணும், உண்மை தவறு எதுன்னு கண்டுபிடிக்கணும், துல்லியமாக தகவல்கள் வந்து அடிப்படையில் வந்து புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுதான் நம்ம கருத்தியல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சோதனைகள், திட்டங்கள், கட்டுரைகள், விளக்கங்கள், ஸோ ஆழமான சிந்தனைகள் எல்லாமே இதுல வரும் அப்படின்னு பார்க்குறோம். சிக்கலை தீர்க்கிறது, படைப்பாற்றலை பெருக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எடுத்துக்காட்டு என்பது உணராமல் கற்றல் என்பது பெருக்கல் அட்டவணை, வரலாறு தேதி, ஆய்வியல் சூத்திரங்கள், சொல்லாகராதி சொற்கள், அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹிஸ்டரியில படிக்கிற உண்மைகள், இதெல்லாம் அடிக்கடி வந்து நினைவுபடுத்தி சோதனைப்படுத்த வேண்டும். இயற்பியல் கொள்கைகள், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். நிஜ உலக தீர்வை வந்து சிக்கலை வந்து தீர்க்கிறது, அதை பத்தி படிக்கும்போது புரியும். இலக்கியத்தினுடைய கருப்பொருளை படிக்கும்போது அதனுடைய சூழல் தாக்கத்தை வந்து அறிவியல் படிச்சிடும். ஸோ அதனுடைய ஆழமான புரிதல் என்பது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அது வந்து புதுமையான பிரச்சனைகள் வரும்போது அந்த சிக்கலை வந்து தீர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ பொதுவா ஒருங்கிணைந்த அணுகுமுறை, பயனுள்ள உத்திகள் என்ன அடிப்படையாக மனப்பாடம் செய்வது வந்து நம்ம வந்து ரெண்டுமே வந்து சமநிலை பத்தி படிக்கும்போது ஸோ மனப்பாடமும் செய்யணும், அதே டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா புரிஞ்சும் படிச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரும். ஏன்னா அது விவாதங்கள்ல பயன்படுத்தலாம், பிளானிங்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல கொடுத்துருக்குறாங்க. ஸோ மனப்பாடம் செய்தல், கருத்தியல் இரண்டும் கல்வியில் தனக்கு ஒரு இடம் இருக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் படிக்கணும், ஃபேக்டும் படிக்கணும், அப்பதான் மார்க்கும் வாங்க முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஃபேக்ட் லெவல்ல எல்லாமே படிச்சுக்கணும். ஸோ ரெண்டுமே வந்து சீரான முறையில வந்து கல்வியாளர்களுக்கு வந்து அனுபவத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன்ஸ் தான் பேலன்ஸ், ரோட் அண்ட் கான்செப்ட் எல்லாமே பேலன்ஸா இருக்கணும். காம்பினேஷன் வந்து நாலேஜும் இருக்கணும், ரோட் லேர்னிங் நாலேஜ் இருக்கணும், டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ ஸ்டெப்பிங் ஸ்டோன் அண்டர்ஸ்டாண்டிங், மெமரைஸ் பண்றதுதான் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மெமரைஸ் த கீ ஃபேக்ட், எக்ஸ்ப்ளோரிங் த பிரின்சிபிள்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ். ஸோ வந்து கீ ஃபேக்ட் வந்து மெமரைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அடுத்து வந்து அது பிரின்சிபல் கனெக்ஷன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் டிஸ்கஷன் மூலயமாக, டெக்னிக் மூலயமாக, ஆக்டிவிட்டிஸ் ப்ராஜெக்ட் பண்றதெல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் அதெல்லாம். ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்டரி மெத்தடா ஒன்றுக்கு ஒன்று வந்து எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்டரி தான். இதையும் தெரிஞ்சுக்கணும், அதையும் தெரிஞ்சுக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுன்னா ஃபேக்ட் படிக்கிறது, தகவல்களை மட்டும் படிக்கிறது, அடுத்து வந்து இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது தான் நம்ம இந்த ரோட் லேர்னிங், கான்செப்சுவல் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஜென்ரலா தான் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் மீன் த ரோட் லேர்னிங் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன. ஸோ நம்ம வந்து இன்னொரு பகுதியில என்னென்னலாம் கொஷின் கேட்டிருக்காங்க இந்த சயின்டிஃபிக் நாலேஜ், சயின்டிஃபிக் டெம்பர், ரோட் லேர்னிங், கான்செப்சுவல் லேர்னிங் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வீடியோவில் டெப்தா அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷின்ஸும் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க பார்த்துட்டு நம்ம வந்து ஃபியூச்சரில் என்ன கேட்கலாம்னு சொல்லிட்டு இந்த பகுதிக்கு முக்கியமாக சயின்ஸில் ஒரு கொஷின் செட்டு வந்து கொடுப்போம். சரிங்களா? ஸோ இந்த சேனல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.